இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோனே சொல்லலாம். ஏன்னா இந்த டாபிக்கை பேசுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நம்ம அதை உடைச்சு இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த டாபிக் அப்படி தலை விரிச்சு ஆடுது. இது ஒரு பாசிட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல. இது ரொம்ப கேவலமா ஒரு நெகட்டிவான டாபிக். அதாவது பான். ப்ரோ, பான் மூவி ஏன் பாக்குறாங்க இல்ல ஏன் அடிக்ட் ஆகுறாங்க? அதுக்கு எதுவும் சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு. நேச்சுரல் கியூரியாசிட்டி தான் முதல்ல. அதாவது பான் மூவிஸ் வந்து எப்ப பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னா, அதுல இயற்கையாவே ஒரு ஆர்வம் வரும்போது. உதாரணத்துக்கு பொதுவாவே மனிதர்களுக்கு செக்ஸுவாலிட்டி, உடல் உறவு அப்படின்றதுல ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம் மத்தவங்க அதை பண்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ இன்னும் அதிகரிக்குது. அதுலயும் குறிப்பா சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் இதை பத்தி கேள்விப்படும் போது, பான் மூவிஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு கேள்விப்படும் போது நம்மளும் பார்க்கணும், அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்துல அதை வந்து பார்க்க போயிடுறாங்க. ஆனா அது முடிவில்லாத தேடல்ல போய் முடியுது. ஏன் ப்ரோ, நாங்க ஃப்ரெண்ட்ஸா பேசல, எங்களுக்கு ஏகப்பட்ட டாபிக் இருக்கு. இப்போ உள்ளவங்க எல்லாம் இதெல்லாமா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறதுக்கு அந்த ஒரு ஆக்வர்ட் வராதா ப்ரோ? இல்ல, இது எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லைல்ல. இப்ப பொதுப்படையா வந்து எல்லாருமே இந்த விஷயம் பேசுவாங்கன்னா கிடையாது. ஆனா சிலர் கண்டிப்பா பேசுறவங்க இருக்காங்கதான். இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என் கூடவே நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க, பான் மூவிஸ் பத்தி அடிக்கடி சொல்லி இருக்கிறாங்க. எனக்கே அந்த கியூரியாசிட்டி வந்திருக்கு. அப்படி இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, அப்படி உண்மையிலேயே நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. நானே அதை வந்து முதல்ல அதுல போய் விழுந்திருக்கேன் ஆரம்பத்துல. அப்ப ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அது உண்மைதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே, அதாவது அது உண்மைதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஆர்வம் வரும். அந்த சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நடக்கும், ரெண்டு ஆண் பெண் வந்து தனியா இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு பேச்சால கேள்விப்படும் போது அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியம் இருக்கும். உண்மையிலேயே அப்படி நடக்குதா அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த ஆச்சரியம் வந்த பிறகுதான் அந்த கியூரியாசிட்டி, அப்ப நம்ம பார்க்கணும், உண்மையிலேயே அது நடக்குதான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வருது. ஸோ அதுதான் வந்து அடுத்து அவங்கள வெளியே வர முடியாம அதை வந்து அப்படியே வந்து ஒரு அடிமைத்தனமா அதுல மாறக்கூடிய அந்த உணர்வை வந்து கொண்டு வருது. கியூரியாசிட்டின்னு சொல்றீங்கல்ல ப்ரோ, ஏன் வேற இதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி? இப்ப நீங்க சொன்னதுலயே இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்ட் வேற, கியூரியாசிட்டி வேற. இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா, நம்ம ஒரு படம் பாக்குறோம், ஒரு கிரிக்கெட் பாக்குறோம், அது வந்து இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் வேற. கியூரியாசிட்டின்றது என்னன்னே தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம். நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நான் கேக்குறேன், யூடியூப்ல புதுசா ஒரு சீரீஸ் வருது, இல்ல ஒரு இது வருது, ஏதாவது ஒரு வெப் சீரிஸோ ஒரு புதுசா வருது, புதுசு, அதை பார்க்கலாம்ல. நான் ஆரம்பத்துல அதுதான் சொன்னேன், மனிதனுக்கு இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, அந்த இயல்பான குணம் என்னன்னா அந்த செக்ஸுவாலிட்டி. அது அப்படி என்னதான், நம்ம பண்றதுக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி. அது நீங்க எதுலயும் வராது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 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 மூவி இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, அதை பார்க்கலான்ற ஆர்வம் வருமே ஒழிய, அது இன்ட்ரெஸ்ட் வருமே ஒழிய அந்த கியூரியாசிட்டி வராது. பார்த்தே ஆகணும், டக்குன்னு அதை வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த இனிஷியல் மோட்டிவ் வந்து வராது. அது வந்து இந்த பான் மூவிஸ்ல வருது. அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா எப்படி சொல்லலாம்னா, மூளையில டோபமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஆனது சுரக்கும். அந்த கெமிக்கல் வந்து எப்ப சுரக்கும்னா, நமக்கு ஏதாவது ஒரு பூஸ்டப் கிடைக்கும் போது, இப்ப நம்ம வேகமா ஓடுறோம் ஒரு ஓட்டப்பந்தயத்துல, நம்ம தான் முன்னாடி இருக்கோம், கோடு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் தான் இருக்கு. அப்ப இன்னொரு 5 மீட்டர் ஓடுனா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட்ன்னு தெரியும் போது அப்போ ஒரு உந்துதல் வரும். அந்த உந்துதல் எப்படி வருதுன்னா, நம்மளுடைய பிரெயின் சுரக்கக்கூடிய அந்த டோபமின் மூலமா தான். அந்த டோபமின்ற கெமிக்கல் வந்தோடனே நம்ம இன்னும் அந்த உந்துதலுக்கு உட்பட்டு இன்னும் வேகமா ஓடிடுவோம். இப்ப பான் மூவிஸ் பார்க்கும்போது மற்ற மூவிஸுக்கும் இந்த மூவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, புதுமைகள். வேற எதுலையும் இல்லாத ஒரு விஷயம், வேற எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏன் கியூரியாசிட்டி வராதுன்னா அது தெரிஞ்சது. இதை இப்படி சொல்லலாம், ஒருத்தர் வந்து மேஜிக் பண்றார், அந்த மேஜிக்ல இங்க கீழே இருக்கிற மரத்தை அப்படியே மேல பறக்க வச்சாரு அப்படின்னா அது வந்து இல்லாஜிக்கல், அத வந்து கற்பனைக்கு எட்டாதது. அப்படி கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்ல, அந்த ஆர்வத்துக்கும் இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த படத்தை எப்பனாலும் பார்க்கலாம். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகும், அந்த மாதிரி தாட் வந்து இருக்கும். ஆனா இதுவே ஒரு மேஜிக் நடக்குது,
இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்படியா அந்த மேஜிக் எப்படி பண்றாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி வருது இல்ல, அந்த கியூரியாசிட்டி தான் பான் மூவிஸ்ல வருது. எப்பவுமே அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்காது, இப்படி நடக்குமா, இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா, ஏன்னா நிறைய சொல்லி 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 தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடக்குது, அதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இதை பாக்குறதுக்குன்னா அப்ப பார்ப்போம், அது உண்மையிலேயே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம், அந்த ஆர்வம் வருது இல்ல. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அந்த கியூரியாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசமே. அது மட்டும் இல்லாம நீங்க கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா அப்பவும் இந்த பான் இண்டஸ்ட்ரி ஆனா அது வேற வடிவுல இருந்தது. எப்படி இருந்தது, ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, புக்கு இருக்கும். ஆமா, நிறைய புக்ஸ் போய் வாங்கணும். அது நேரடியா போய் வாங்க முடியுமா ஒரு இடத்துல, அது ஒரு சையா உங்களுடைய முகத்தை காமிச்சு நீங்க ஒரு கடைக்கு போனா அந்த புக்கை எடுக்கணும். எடுக்கும் போது யாரும் பாத்திரக்கூடாது, அந்த பயம் இருக்கும். அடுத்து காலப்போக்குல என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சிடி, அந்த நவீன உலகத்துல சிடி, அப்படியே அந்த சிடி வரும்போது கூட அதே தயக்கம் தான், ஆனா ஒரு முறை வாங்கிட்டா போதும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் வந்துச்சு, மொபைல்ல பார்க்க முடியும்ன்ற வாய்ப்பு வந்தது. ஆனா அப்ப கூட எப்படி இருந்ததுன்னா இன்டர்நெட் அவ்வளவு அஃபோர்டபுளா இருக்காது, நமக்கு ஏத்த மாதிரி ரேட்ல இருக்காது. ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது அப்பவும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல இந்த மாடர்ன் டேல நீங்க பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளாவும் இருக்கு, எல்லாமே அக்சசபிளாவும் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்றீங்க இல்லைன்னா பிளே பண்றீங்கன்னா நீங்க ஃபேக் ஐடியில கூட அதை பார்க்கலாம். அப்ப நீங்க தான் பாக்குறீங்க அப்படின்னு உங்க ஃபேமிலிக்கும் தெரியாது. உங்க யாருமே பக்கத்துல இல்லாம கூட நீங்க உத்தமன் மாதிரி வெளியே காமிச்சிட்டு கூட உள்ள இந்த மாதிரி டக்கால்ட்டிகளை பார்க்கலாம். அப்ப ஒரு விஷயம் இன்னைக்கு காலகட்டத்துல அக்சசபிளாவும் இருக்கு, அஃபோர்டபுளாவும் இருக்கு அப்படின்றப்போ இது இன்னும் மோசமா மாறி போயிட்டே இருக்கு அப்படின்றதான் உண்மை. அது எதனால ப்ரோ இவ்வளவு ஒரு ஃபோர்ஜரி பண்ணி இது எதனால இப்படி வருது? நல்ல கேள்வி. இது ஏன்னா எமோஷனல் எஸ்கேபிசம். இன்றைய காலத்துல ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஸ்கூல் போடுற பையன்ல ஆரம்பிச்சு காலேஜ் படிக்கிற பையன்ல இருந்து வேலைக்கு போறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமாயிருச்சு. அது ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப போன் வந்த உடனே அதுல கேம் ஆடணும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போன உடனே என்ன ஞாபகம் இருக்குன்னா, எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா போன் எடுத்து கேம் ஆடுவோம், இங்க வச்சு நம்மளை கொல்றாங்களே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். அது எல்லா பசங்களுக்கும் கிடையாது. யார் போன் அடிக்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப ஸ்கூல்லயே உட்காந்து பாடம் கவனிக்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு வேலை மாதிரி ஆயிரும். அப்ப ஸ்கூல் விட்ட உடனே வேகமா வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் போன் எடுத்து என்னதான் ஹோம்ஒர்க் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இது ஸ்கூல் பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி அந்த பையன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுக்கு போறதையே கஷ்டம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சு அது ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது அந்த பையனுடைய உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது பயங்கரமான வலிய மனசுல கொடுக்கும். இப்ப இந்த வலிய போக்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இதுல ஆர்வமான ஒரு விஷயத்துல ஈடுபடணும். இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நமக்கு ஓட்டப்பந்தயத்துல கிட்ட வந்த உடனே டோபமின் அப்படின்ற அந்த ஹார்மோன் சுரக்கும். அந்த ஒரு உந்துதல் மூலமா வேகமா ஒரு விஷயத்த கடந்துடணும் அப்படின்னு தோணும். அப்படின்னு அந்த உந்துதல் இந்த பான் மூவிஸ் பார்க்கும்போது நடக்கும். ஏன்னா பான் மூவிஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம இதை என்ன பார்க்க போறோம், அந்த பொண்ணு எப்படி இருக்க போகுது, அந்த பையன் எப்படி இருக்க போறான், அது என்ன நடக்க போகுது அப்படின்னு உள்ள போறாங்க. அப்ப அந்த ஆர்வமே அவங்களுடைய மைண்ட்ல அவங்களுடைய பிரெயின்ல டோபமினை உற்பத்தி ஆக வைக்கும். அந்த டோபமின் உற்பத்தி ஆச்சுன்னா இந்த கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அது தற்காலிகமா செயல் இழக்கும். அப்படி தற்காலிகமா இந்த கார்டிசோல் பண்ற ஹார்மோன்ஸ் செயலிழந்து டோபமின் உற்பத்தி ஆகி அது ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கும் போது, குறிப்பா ஒரு கிளர்ச்சியை மனசுல கொடுக்கும் போது அதுதான் இந்த கார்டிசோலுக்கு எதிரான மருந்து. அதாவது நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு ஏத்த ஒரு மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா பேசுறீங்கல்ல ப்ரோ, எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் அதான், ஒண்ணு கிரிக்கெட் விளையாட போவேன், இல்ல ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பேன், இல்ல சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடும், இல்ல தூங்கிடு. இப்படியே நம்ம பண்ணலாம். பட் ஏன் இதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நான் சால்வ் பண்ண போறேன், என் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் ஆக போறேன்னு வர்றாங்க? அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேகமா கிடைக்கக்கூடிய கிராட்டிபிகேஷன்,
அதாவது ரொம்ப வேகமா அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடல் வலிக்கும், உங்களை மூச்சு இழுக்கும், ஸோ அந்த மாதிரி நடக்கும். அப்ப உங்களுடைய உடம்புல வந்து என்டோர்பின்ஸ் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் வந்து நேச்சுரல் பெயின் கில்லர், அதாவது இந்த வலியை போக்குறதுக்காக நம்மளுடைய மூளை வந்து அதை சுரக்கும். அந்த ஹார்மோன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும். கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சு என்டோர்பின்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்கும். அப்ப என்ன நடக்கும்னா ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியோட சேர்த்து நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலும் கிடைக்கும். இப்ப இது வந்து கஷ்டப்படணும், இது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், அப்ப இது கிடைக்கும். இல்லையா ஒரு சாதனை செஞ்சா அப்ப இந்த என்டோர்பின்ஸ் வந்து உருவாகும். ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சாதனை பண்றீங்க, அப்போ ஒரு மகிழ்ச்சி வரும், அப்ப இந்த என்டோர்பின்ஸ் அதே மாதிரி செரோட்டோனின் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். இப்ப இது வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா உடனடியா கிடைக்கும் அப்படின்னா அது பான் மூவிஸ்ல தான். பான் மூவிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சா இந்த என்டோர்பின்ஸ் அப்படின்ற ஹார்மோன் வந்து பான் மூவி பார்த்து முடிக்கும் போது வரும். ஆனா அந்த என்டோர்பின்ஸ் அப்படின்ற ஹார்மோன் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு சாதனை பண்ணும் போதோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணும் போதோ கிடைக்கக்கூடிய என்டோர்பின்ஸுக்கும் இந்த என்டோர்பின்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அது நீண்ட நேரம் இருக்கும், பான் மூவிஸ் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனா அந்த கொஞ்ச நேரமே உங்களுக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் வந்து உடம்புல வந்து சுரக்குது, கவலை எல்லாம் அந்த கொஞ்ச நேரத்துல மறக்குது அப்படின்ற எண்ணம் வருது இல்ல. அதனாலதான் அதுக்கு வந்து அப்படியே அடிக்ட் ஆகுறாங்க. நீங்க இது எதுவுமே மத்ததுல வராது. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நான் போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு கை இருந்தா அந்த கையில இருக்கிற 5 விரலுமே ஒரே மாதிரி இருக்கு, ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரிதான் மனித குணமும் கூட. உங்க குணம் இப்படி இருக்கலாம், என் குணம் வேற மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆனா ஒரு புக் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு காமெடி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா எல்லாருடைய மைண்ட் செட்டும் இதுவா இருக்கிறது இல்ல. குறிப்பா பான் மூவிஸ் பார்த்து பழக்கமானவங்களுக்கு மத்த எதுவுமே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கிளர்ச்சியை விட பான் மூவிஸ் அதிக கிளர்ச்சியை கொடுக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், டோபமின்ற ஹார்மோன் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும் பான் மூவிஸ் பார்க்கும்போது. அப்ப அந்த டோபமின் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுறது எதுல அப்படின்னா பான் மூவிஸ்ல தான். இப்ப வேற எதுல பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஆர்வமே வராது. அவங்க போய் கிரிக்கெட் பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து பெருசா இருக்காது. ஒரு கேம் ஆடினாலும் அதுல வந்து ஆர்வம் இருக்காது. இத இப்படி புரியுற மாதிரி சொல்லலாம். இப்ப உங்க 2 விஷயம் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து T20 பார்த்து பழகிட்டீங்க கிரிக்கெட்ல, டக்குனு டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எப்படி போர் அடிக்கும். ஆனா இப்ப எதுவுமே இல்ல கையில, அப்ப நீங்க டெஸ்ட் மேட்ச் பாக்குறீங்க, எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கு அப்படின்னு தோணும். இதுதான் வித்தியாசமே. இப்ப பான் மூவிஸ் வந்து T20 மாதிரி. இத பார்த்து பழகினவங்களுக்கு மத்த எந்த ஒரு பொழுதுபோக்குமே வந்து இது அளவுக்கு ஒரு கிக்கையோ கிளர்ச்சியையோ கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த மத்ததுல இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து உட்காந்து 3 மணி நேரம் அந்த ஒரு திருப்தி வந்து இதுல கிடைக்கிற அளவுக்கு இந்த பான் மூவிஸ்ல கிடைக்கிற அளவுக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. ஏன்னா பான் மூவிஸ் பார்க்கும்போது புதுசா பாக்குறோம், புதுசா வேறத்தவங்களுடைய உடம்ப பாக்குறோம் அப்படின்றப்போ புதுசா அந்த டோபமின் அதிகமா அந்த நேரத்துல ஃப்ளட் ஆகும், அப்படியே வெள்ளம் மாதிரி மூளையில வந்து சுரக்கும் அந்த கெமிக்கல். அதனால அவங்களுக்கு அதை பார்க்க அந்த ஆபாசத்தை பார்க்க அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கிக்கு மத்த எதுலையுமே கிடைக்காது. நீங்க சாதாரணமா கிரிக்கெட் பார்த்தா, உதாரணத்துக்கு நான் புரியுறதுக்காக சொல்றேன், ஒரே 1 மில்லி வந்து டோபமின் உருவாகுதுன்னு வைங்க. இது பார்த்தா ஒரு 20 மில்லி வரைக்கும் உற்பத்தி ஆகும். இப்ப 20 மில்லி டோபமினை பார்த்துட்டு அதுல வந்து வாழ்ந்துட்டு 1 மில்லி டோபமின் கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க ப்ரோ. அப்ப இப்ப இந்த டோபமின் சொல்றீங்கல்ல, இந்த டோபமின்ன்றது ஒரு ஹார்மோன் கரெக்ட்டா? ஆமா. இது மூளையில சுரக்கும் போது அது கெமிக்கல், அது ரத்தத்துல கலந்தா அது ஒரு ஹார்மோன். இது அப்ப நல்லதா கெட்டதா? இந்த டோபமின் அப்படின்றது நல்லதுதான். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டோபமின் சுரக்கும் அப்படின்னு வைங்க. இப்ப நான் சும்மா புரியுறதுக்காக ஒரு 15 மில்லி சுரக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 15 மில்லிய நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கிடைச்சா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், அதிகமா வந்து கவலையில இருக்க மாட்டோம், ஒரு வேலை பாக்குறதுக்கு ஒரு உந்துதல் இருக்கும். இதே 15 மில்லி ஒரு 15 நிமிஷத்திலேயே வந்து சுரந்து முடிஞ்சிருது. இப்ப என்ன நடக்கும், அந்த டோபமினே பிரெயின்ல வந்து சுரக்கிறதுக்கு கம்மியா இருக்கும், இருக்காது இல்லைன்னா. அப்ப டோபமின் இல்லைன்னா ஒரு வேலை பாக்குறதுக்கே உந்துதல் கிடைக்காது. அந்த உந்துதல் கிடைக்கலன்னா உங்களால பான் மூவிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எதையுமே போய் இன்வால்வ்மெண்டா பண்ண முடியாது. அதாவது இன்வால்வ்மெண்டா ஒரு
ஒரு வேலை பாக்குறது, ஒரு மூவி பாக்குறது, ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும்னாலே டோபமின் வரணுமே உங்களுக்கு மூளையில. அதுவே நீங்க பார்த்து தீத்துறீங்களே, பான்மைஸ் பார்த்தே தீத்துறீங்களே, அப்ப அந்த டோபமினை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ஒரு பயங்கரமான ஜாலி மூடு இருக்குன்னா அதிகமா சந்தோஷப்படக்கூடாது, அதிகமா சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அதிகமா சிரிச்சா நாளைக்கு அதிகமா அழுவன். இதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசனே இருக்கு. நீங்க அதிகமா சிரிச்சு ஒரே நேரத்துல அதிகமா சிரிக்கிறது, அதிகமா அதுல இன்வால்வ் ஆகி ஜாலியா இருக்கிறது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளுக்கு தேவையான அந்த டோபமினை கொஞ்ச நேரத்திலேயே நீங்க தீர்த்துறீங்க. அப்ப அந்த நாள் ஃபுல்லா எப்படி ஆயிரும்னா ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, ஒரு ரொம்ப டவுனா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் அந்த டோபமின்றது நல்லதுதான், ஆனா அதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி பயன்படுத்துறோம் அப்படின்றதுல இருக்கு. சரி ப்ரோ, நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ டைம் இருக்கு? எனக்கு காலையில வேலையை ஆரம்பிச்சோம்னா நைட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கே தவிர்த்து இதுக்கு எப்படி உள்ள டைமிங் போகுது? இதுக்கு எப்படி உள்ள டைமிங் போகுது அப்படின்றத விட இதுல இருக்கக்கூடிய ஆர்வம் புதுசா தேட வைக்கிறதுல, அந்த தேட வைக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த தேடல்ல இருக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு நேரத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு இதுதான் நாவல்டி சீக்கிங் பிஹேவியர் அப்படின்றது. அதாவது ஒரு விஷயம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஆர்வமும், ஒரு புது விஷயத்த நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு வேற லெவல். இப்ப நீங்க வானத்தை பாக்குறீங்க, எப்பவுமே ஒரு வகையான நட்சத்திரம் இருக்கு, அதை பாக்குறோம், நிலா இருக்கு. திடீர்னு இன்னைக்கு விடிவெள்ளி தெரியும், இன்னைக்கு இந்த கிரகம் தெரியும், அல்லது இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு புது விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அப்ப எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம நேரத்தை உருவாக்கி ஒதுக்கிறோம். கரெக்டா? அப்ப இந்த நாவல்டி சீக்கிங் பிஹேவியர் இதுல எப்படி செயல்படுதுன்னா, ஒரே மூவிய பாத்துக்கிட்டே இருக்க போறது கிடையாது. லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கு இன்றைய காலத்துல. லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குல்ல, லட்சக்கணக்கான வீடியோஸ், லட்சக்கணக்கான விதம். நீங்க அந்த பான் இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுதுன்னா ஒரே மாதிரி எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்னா இருந்தா, ஒரு ஸ்டோரி ஒன்னா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வேற கொண்டு போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி இந்த மாதிரியான படம் ஆபாச படம் எடுக்கிறவங்களுக்கும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரே மாதிரி கொண்டு போகாம அதுல புதுமைகளை கொண்டு வருவாங்க. அதனாலதான் நீங்க அதுல பாத்தீங்கன்னா வேறு விதமான ஒரு கேரக்டரை உருவாக்குவாங்க. இவன் ஒரு மொட்டை மண்டை, இவன் இந்த பொண்ணோட இருக்கான், இப்ப இந்த பொண்ணோட இருக்கான், அப்ப எப்படி நடக்கும், இந்த பொண்ணு இவனை தாங்கன்னா அப்ப இன்னொரு, இந்த மாதிரி போகுதுல. இப்ப புதுசா அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறது, அதே ஒரு கேம் மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள நம்மளை கொண்டு போய் அதை நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கிறது. இப்ப லட்சக்கணக்கான மூவிஸும் ஒரே மாதிரி இருந்து அதுல இருக்கக்கூடிய சவுண்டு கூட பாருங்களேன், வித்தியாசமான சவுண்டு தான் இருக்கும். அப்ப எப்படி சவுண்டு அதுல இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க நம்மளை அடிமை ஆக்குறதுக்காகவே பல்வேறு விதமா உருவாக்குறாங்க. அதை ரைட் பண்றதுக்கே ஆட்கள் இருக்கிறாங்க. அது இப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அது நேச்சுரலா நடக்கக்கூடியதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நடக்குது. அப்ப அதுல இந்த மாதிரி நாவல்டி சீக்கிங் பிஹேவியர்னால இன்னும் என்ன புதுசா இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பார்க்கும்போதுதான் டோபமின் அதிகமா உந்துது. அந்த உந்துதல் கிடைச்சா இன்னும் அதுக்குள்ள அதிகமா போறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி போர் அடிக்கும் சில நேரங்கள்ல, ஆனா இதை பார்த்து போர் அடிக்காது. இதை பார்த்தனால மத்த எதுவுமே பார்த்தா பிடிக்காது, போர் அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னதுதான், டெஸ்ட் மேட்சை பார்த்துட்டு T20 பார்த்தா வேற. T20 பார்த்து பழகுனவங்களுக்கு சடனா டெஸ்ட் மேட்ச் பார்த்தாலே அதுவே போர் அடிக்கும் தான். இப்ப T20 போர் அடிக்குது. ஏன்னா 5 ஓவர்ஸ் மேட்ச், சூப்பர் ஓவர் இதெல்லாம் பார்த்து பழகிட்டா T20 போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்ப பான் மூவிஸ் தான் அதிகபட்ச ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஆயிருது பான் மூவிஸ் பாக்குறவங்களுக்கு. அப்ப மத்த எல்லாமே போர் அடிக்கும் தானே. அப்ப போர் அடிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நம்ம வெட்டியா இருக்கோம், யாருமே வீட்டுல இல்ல, இத பாக்குறது தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கோப்பிங் வித் போர்டம் அப்படின்றது. ஸோ போர் அடிக்கும் போதெல்லாம் இதை பார்த்தா நமக்கு போர் அடிக்காது, ஏன்னா அதிகபட்ச ஒரு உற்சாகத்தை இதுதான் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற அந்த மனநிலை. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயம் இருக்குல்ல, இதெல்லாமே சைக்கலாஜிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். நிறைய ஸ்டடீஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க, ஏன்னா பொண்ணுங்களும் இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் வச்சு அவங்க பண்ண ஸ்டடியில இந்த 5 விஷயங்கள்
முதல்ல நேச்சுரல் கியூரியாசிட்டினால அந்த பான் மூவிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எப்பெல்லாம் அவங்க எமோஷனலா பிரேக் டவுனா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு அந்த போதை கிடைக்கணும் அப்படின்னா, அந்த கிராட்டிபிகேஷன் கிடைக்கணும்னா அதுக்கும் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா வந்து பார்க்கணும், அதுக்கும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி போரே அடிக்க கூடாது, அதுக்கும் இதை பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணம், சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ். இந்த பான் மூவிஸ்ல வந்து பான் மூவிஸ் பாக்குறதுல நிறைய பேர் அடிக்ட் ஆகுறதுக்கு இது சின்ன பொண்ணுங்க பசங்க மட்டும் கிடையாது, வயசானவங்களை கூட நான் பார்த்திருக்கேன் இதுல அடிக்ட் ஆகி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பான் மூவிஸ் இந்த இண்டஸ்ட்ரி வந்து போனோகிராஃபின்றது ரொம்ப மோசமா இருக்கு. இதுல இருந்து இளைய சமுதாயத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ என்ன ஏன் அடிக்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போறோன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதுல ஓகே, இந்த இதெல்லாம் நான் பாக்குறேன், ஆமா இதான் எனக்கு ரீசனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் நான் இதுல அடிக்ட் ஆகுறேன்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நாங்க அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பவுமே பான் மூவிஸ்ல வந்து ஏன் அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த காரணம் புரிஞ்ச பிறகு அது அடிக்ட் ஆகுறதுல இருந்து இனிமே பார்க்காதவங்க தப்பிக்க முடியும். இனிமே அதை போய் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் இதை பார்க்கறதன் மூலமா இவ்வளவு விஷயங்கள் நம்ம மூளை பண்ணுதான் நம்மளுக்கே தெரியாம அப்படின்ற அந்த சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தெரியும் போது அதை பார்க்காம தவிர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோடைய நோக்கமே அதுதான், பாக்குறவங்களை வெளியே கொண்டு வர்றது இந்த வீடியோடைய நோக்கம் கிடையாது. ஏன் நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத தெரிவிக்கிறதும், இனிமே அடிக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, புது நபர்கள் வந்து அடிக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இது வந்து உதவும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இது வீடியோன்னு கிடையாது, இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அடிக்டா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனோட வரும். தேங்க்யூ.